ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். யாராவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ராஜாராணி சீரியலோட சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நேற்று சீனோட கண்டினியூஷன் தான் போச்சு. அதாவது சரவணனுக்கு பொண்ணு பார்க்கறது. அதுக்கு சிவகாமி வந்து சரவணனுக்கு வந்து ஒரு ஆறாவது ஏழாவது படித்த பொண்ணே போதும். அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப கொஞ்சம் வசதியெல்லாம் இருக்கணும் வேணாம், ஒரு ஆறாவது ஏழாவது படித்த பொண்ணே போதும். அப்போ தான் என்னோட பையனை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் வந்து கடையில் இருக்காங்க. கடையில் இருக்கிறப்ப சரவணோட தம்பி மூர்த்தி இருக்காங்க. அவன் வந்து சாரி, நான் உங்களுக்கு உன்னோட கல்யாணத்துக்கு நான் ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் வந்து அந்த கல்யாணமே நடக்கல, அந்த நிச்சயதார்த்தம் மோதிரம் மாதிரி எதுக்கு நான் நீங்கள் கையில் போட்டிருக்கீங்க, கழட்டி கொடுங்க நான் அந்த மோதிரத்தை சொல்கிறாங்க. உடனே சரவணனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அது கழட்டி கொடுக்குறப்ப. அப்புறமா நீங்கள் இருங்க நானே கழட்டுன்னு சொல்லி அவங்க கழட்டி பிடிங்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க மூஞ்சிலே வீசுறானா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வந்து உடனே சந்தியா சீன் போட்டுறாங்க. சந்தியாவோட அண்ணி வந்து கிச்சன் ரூமில் வேலை செஞ்சுட்ருக்காங்க, சமையல் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ சந்தியா வந்து நானும் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அண்ணி வேணாம், நீ போய் படித்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக அவங்க அப்பா அம்மாவோட கனவு நிறைவேற்றுன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ பரவாயில்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க சித்தி வந்து அந்த பைத்தம் பருப்பு எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் சந்தியாவுக்கு அதில் எந்த பருப்புனே தெரியல, சின்னதாக வெள்ளையாக இருக்குன்றாங்க. ஏதோ பருப்பு எடுத்து தம்பிடுறாங்க, நான் அந்த பருப்பெல்லாம் இல்லைன்றாங்க. உடனே அவங்க அண்ணியே போயிட்டு இதுதான் அந்த பருப்புன்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியாவுக்கு வந்து நம்ம இவங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே வந்து சந்தியா வந்து வெளியே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் போய் நின்று சந்தியை பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, நம்ம இவ கடமையை நிறைவேற்றணும், நம்மளும் யூஎஸ் பண்ணணும், இவளுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இதுக்கான வழின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியா வந்து அவங்க அண்ணன் மனசுக்குள்ளே சொல்கிறாங்க. உடனே சந்தியை போயிட்டு இந்த மாதிரி அண்ணன் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்னு, நீ நல்லபடியாக பார்த்துப்பேன், எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இனிமேல் நான் கஷ்டப்பட மாட்டேன், நீ எப்படின்னாலும் என்னோட கனவை நீ நிறைவேற்றன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா சரவணன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட அந்த வீட்டு வேலைக்காரிக்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவனுக்கு கொஞ்சம் தங்கிட்டே காலையிலேருந்து அம்மா சாப்பிட்றாங்க. உடனே சரவணனுக்கு இது என்கிட்ட இப்போ தான் சொல்கிறேன், முன்னாடியே சொல்கிறது, அம்மா பசி நாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அம்மா எங்கன்னு கேட்குறதுக்கு அம்மா வந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உடனே பூஜை ரூம் சரவணன் பார்க்குறான். ஏம்மா நீங்கள் ஒன்றும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, உனக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பேன், வெளியே அவங்க கிட்ட அவமானப்படுறதோட இந்த பசி எனக்கு ஒன்றும் பெரிய வழியாக தெரியல, எனக்கு நான் கண்டிப்பாக கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க நடத்தி வச்சுருக்காங்க. உடனே சந்தியாவோட வீட்டில் சந்தியாவோட அண்ணனும் அண்ணியும் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து நம்ம சந்தியாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போதான் நம்மளால யூஎஸ் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியாவோட அன்னிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னது, உங்களை நம்பி சந்தியா விட்டு இப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ணிச்சு வாழ்க்கையை கெடுப்பீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சந்தியாவோட அண்ணன் வந்து வேறு வழி இல்லை, நான் யூஎஸ் போனோன்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம 2 பேருக்கு போகிற அளவுக்கு தான் நான் பாஸ்போர்ட்டெல்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் யூஎஸ் போனோன்னு தான் மாமா இந்த வீட்டையே அடமானம் வச்சாங்க, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியாவோட அண்ணா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா என்ன ஈஸியாக இல்லாமல் எல்லாருமே கிளம்பலாம், ஆனால் எல்லாரும் ஆயிட முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்தியாவோட அண்ணி வந்து அவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக அவளால் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட இப்போ வந்து என்னோட லட்சியம் தான் முக்கியம், என் கையிலே இருக்குது பாஸ்போர்ட்டு, நான் நினச்சா இப்பயே போக முடியும், என் கையிலே அப்ளிகேஷன் ஃபார்ம், என் கைக்கு எத்தனை தூரத்தில் தான் யூஎஸ் வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே அப்படி பேசிட்டு இருக்கப்போ சந்தியா வந்துடுறாங்க. சந்தியா வந்து எல்லாத்தையும் கேட்டுறாங்க. உங்கள் அண்ணா கிட்ட போய், நீ எல்லாம் ஒரு அண்ணனா என்னை கல்யாணம் பண்ணி வச்சு என்னோட வாழ்க்கையே கெடுக்கலான்னு பார்க்குறியா, அப்பாவோட லட்சியம் என்ன என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதான்னு நினைக்கிறியா, அவங்க நல்லபடியாக படித்து நல்லா ஒரு வழிக்கு வரணும் தான் அவங்களோட லட்சியம், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் தான் அவங்களோட லட்சியமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீ என்னோட வாழ்க்கையெல்லாம் பார்த்துக்கலாம், இனிமேல் நானே வாழ்க்கையை பார்த்துக்க சொல்லி சந்தியா நல்லா சவால் விட்டுட்டு, உடனே அவங்க அன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, இப்படி தான் இருக்கணும் சந்தியான்னு சொல்லிட்டு உடனே சந்தியா வந்து சவால் விட்டு, இனிமேல் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன், நானே ஐபிஎஸ் ஆஃபீஸராக படிச்சுக்கிறேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு உதவி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தியா சவால் விடுறாங்க. உடனே சந்தியா சவால் விட்டுட்டு இன்னைக்கு அந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க.